கவனிங்க, இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு பேரு பெரிய பாடு நிறைந்தவர். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 அல்ல, 5 அல்ல, 8 அல்ல, 10 அல்ல, 12 ஆண்டுகள் இந்த ஸ்திரீக்கு பெரிய பாடு. வார்த்தையில சொல்ல முடியாத பாடு, விவரிக்க முடியாத பாடு, வேதனை. அது வேதனை, ரத்த போக்கு. நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு ஸ்திரீயோ சகோதரி யாரோ இந்த மாம்சத்தின் சரீரத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் தொடர்ச்சியாக அவன் சரீரத்தை ரத்தம் போய்கொண்டே இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? வாழ முடியுமா? வாழ்வது சாத்தியம் இல்லை. லேவியர் புத்தகம் அதிகாரம் தெரியல, சொல்லல இப்ப நானு. லேவியர் புத்தகம் சொல்லப்படுது, ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குதான். ரத்தமே மனுஷனுடைய உயிரா. ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் அடங்கி இருக்கிறது. உயிர் தான் ரத்தம், ரத்தம் தான் உயிர். அல்லேலூயா. அப்படி இந்த பெரும்பாலான ஸ்திரீக்கு 12 வருஷமாய் தன் சரீரத்தில் ரத்தம் போய்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அவளுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டே இருந்ததுதான் அர்த்தம். இவளுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாய் அணு அணுவாய் ஒவ்வொரு நாள்தோறும் படிப்படியா இந்த ஸ்திரீன உயிர் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாள பாடு. எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள், என்னென்னலாம் முடியுமோ அத்தனை செய்து பார்த்தார்கள். பலவிதமான மருத்துவர்கள் சென்றார்கள். தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளை விற்று பலவிதமான மருத்துவத்துக்கு சென்று பலவிதமான மருத்துவ ஆலோசனை கேட்டு மருந்துகள் எடுத்தும் தன் சரீரத்தில் குணமடையவில்லை. இந்த ஸ்திரீக்கு எல்லாம் இருந்தது, சகல ஆஸ்தியும் இருந்தது, சகல நன்மையும் இருந்தது. இந்த பூமியில எல்லா விதமான ஆஸ்வத்தோடு வாழ்ந்தவள் ஐஸ்வர்யமான ஒரு ஸ்திரீ தான். எல்லா அடிப்படை தேவையோடு ஒரு வாழ்ந்த ஒரு ஸ்திரீ தான். ஆனா அந்த ஆத்மா வாழ்வதை போல இந்த பூமியில அந்த 12 ஆண்டுகளாய் அவள் சுகமாய் வாழ முடியவில்லை. உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாரும் சுகமாய் வாழுவாயாக என்று சொன்னதை போலவே, இஸ்ரவேலே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னதை போலவே இந்த ஸ்திரீயானவள் வாழ முடியவில்லை. அவள் நன்றாக இருக்க முடியவில்லை. கணவனோடு இருக்க முடியாது. கணவனோடு ஐக்கியமா இருக்க முடியாது. குடும்பத்தில் ஒரு தனிமை, வெறுமை, புறக்கணிப்பு, நெருங்கி பழக முடியாது. கணவனாரும் சரி, யாராலும் சரி, குடும்பத்தில் நெருங்கி பழக முடியாது. தூரத்தில் இருக்கணும், தனிமையா இருக்கணும். எல்லாரும் அருவருப்பு. தன்னையே கீழே நினைத்தா, தன்னையே வெறுத்தா. ஐயோ, எதற்கு இந்த வாழ்க்கை? ஐயோ, இந்த வாழ்க்கை ஏன்? எதற்கு? இன்னும் எத்தனை நாட்களுக்கு என் வாழ்க்கையில் சுகமுள்ள வாழ்க்கை எனக்கு சுக வாழ்வு துளிர்க்காதா? என் வாழ்க்கையில சுகம் வராதா என்று கேள்வியோடு வாழ்ந்தவள் தான் இந்த 12 வருஷமாய் வாழ்ந்ததான பெரும் பாடுள்ள ஸ்திரீ. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த இடத்தின் பக்கத்துல வருகிறார் என்று கேள்விப்பட்டால் அவ்வளவுதான் தனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணினாள். ஐயோ, எத்தனையோ பணமெல்லாம் செலவழித்து பார்த்தனே, என்னெல்லாம் செய்து பார்த்தனே, என் வாழ்க்கையே ஒரு சூனியத்தை போல, என் வாழ்க்கையே சுகமில்லாத தத்தளித்தனே, சுகத்தை நாடி தத்தளித்தனே, விடுதலையை நாடி தத்தளித்தனே, ஆரோக்கியத்தை நாடி தத்தளித்தனே, இங்கும் அங்கும் எங்கெல்லாம் என்னால முடியுமோ எல்லா இடத்துக்கு சென்று எல்லாவோட செலவழித்து இன்றைக்கு என்னுடைய கருத்துல ஒன்றுமில்லையே, இப்போது ஒரு அனாதையை போல திக்கற்றவளாய், ஐயோ என் ஜீவன் எனக்குள்ள போய்கொண்டிருக்குது, என்ன செய்வது? இப்போது ரட்சகர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இவர் எப்படியாவது நான் பார்க்கணும், எப்படியாவது தொடணும் என்ற உள்ளத்துல ஒரு முதல்ல தீர்மானம் பண்ணி உள்ளத்தில் ஆழத்தில் அப்படியே வைத்து இயேசு கிறிஸ்து வரும்போது ஏதோ கடமைக்காகவில்லை, இந்த தேவனை நான் தொடணும், அவருடைய வஸ்திரத்தை தொடணும், இந்த உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கர்த்தரை தேடினான். உபாகமம் 6:5 வாசித்தோம். இஸ்ரவேலே நீ நன்றா இருக்கணும்னா, என் ஜனமே, மாரிகப்ப வட்டார இந்த சைனாட்ல ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி,
எந்த ஜாதி பாஷை எந்த மார்க்கத்துட்பட்டவனா இருந்தாலும் சரி, நீ எப்படியே பணக்காரனோ ஏழையோ ஐஸ்வர்யவனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ யாரும் சரி, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நீ இந்த பூமியில நன்றாய் வாழுவதற்கு, இந்த பூமியில ஐஸ்வர்யவனா வாழுவதற்கு, இந்த பூமியில ஒரு சுகமான வாழ்வை வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி, இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ செய்தது போலவே இந்த இயேசுவை முழு மனதோடு தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா. இவர் முழு மனதோடு உள்ளத்தில் ஆழத்தில் திருமணம் பண்ணினார். முழு மனதோடு கொஞ்சமும் சந்தேகப்படல, அவிசுவாசம் பண்ணல. இந்த இயேசுவை எப்படியே தொட்டா நிச்சயம் எனக்கு சுகம், நிச்சயம் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டு சொன்னா. அதே அதிகாரம் சொல்லுகிறது, ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்ப சுகமான ஒரு வாழ்வு என்று சொன்னா என்ன அர்த்தம்? வேதனை நீங்கி வாழ்கிற ஒரு வாழ்வு. சுகமான வாழ்வு என்ன அர்த்தம்? வேதனை நீக்கி போடுகிற ஒரு வாழ்வு, சாபம் நீங்குகிற ஒரு வாழ்வு, தத்தளிப்பை நீங்குகிற ஒரு வாழ்வு. இந்த ஆண்டோடு உங்க வாழ்க்கையில் எல்லா வேதனை துக்கங்கள் இந்த மாலையோடு உங்களுடைய நீங்குவதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இன்னைக்கு இந்த மாலையில் உங்க வாழ்க்கையில எவ்விதமான வேதனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது? உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழணும். ஆமென். நீங்க எல்லாவோட வாழணும். நீங்க வாழணும் என்பதற்காக தான் இயேசப்பா இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க வாழக்கூடாது என்று அல்ல, இந்த பூமியில வாழணும். எப்படி வாழணும்? நன்றாய் வாழணும். ஹல்லேலூயா. மற்றவர்களை வாழணும் சொல்லி சொல்லி பழகிட்டோம். நான் வாழவில்லையே, நீங்கள் வாழவில்லையே. இந்த மாலைகளிலே, இந்த ராத்திரிகளிலே, இந்த 2009ஆம் ஆண்டுல உங்க குடும்பம் வாழணும், உங்க பிள்ளைகள் வாழணும், உங்க மனைவி வாழணும், கணவன் வாழணும், உங்க மகள் வாழணும், உன் மகன் வாழ வேண்டும், உங்க பிள்ளைகள் குடும்பங்கள் உங்க எதிர்காலம் சுகமா இருக்கணும். நீங்க இந்த பூமியில சுகமாய் வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த தெய்வம் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், உயிரோடு இருந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காக பரலோகத்தில் பிதாவின் வலது புறத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சுகமா வாழ்வதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது. அதே உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், நீங்கள் நன்றாயிருப்பதற்கு, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு கர்த்தருக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் இப்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறது மாத்த செய்வையாக. ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு மனுஷன் ஆத்மா வாழ்வதை போல எந்த மனுஷி எல்லாவற்றிலும் சுகமாய் வாழணும் முடியும் என்று சொன்னா, எந்த மனுஷன் அல்லது எந்த மனுஷி, எந்த சபை, எந்த தேசம், எந்த குடும்பம், எந்த ஜாதி, எந்த மனிதன் ஆண்டுடைய பார்வைக்கு தன்னை உண்டாக்கின தெய்வத்திற்கு முன்பாக வானத்தையும் பூமியை படைத்த அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்து முன்பதாக எந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவர் பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாக வாழ்கிறானோ அவனே இந்த பூமியில ஆத்துமா வாழ்வதை போல என்றென்னைக்கு சுகமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. சும்மா வாழ முடியாது. பாவி அக்கிரமன் அநியாயக்காரன் வாழ முடியாது. பொய்யர்கள் கள்ளர்கள் வாழ முடியாது. துன்மார்க்கன் புறஜாதிகள் வாழ முடியாது. கர்த்தருடைய பார்வையில உன் வழிகள், கர்த்தருடைய பார்வையில உன் வாழ்க்கையின் வழிகள், உன் இதயத்தின் வழிகள், உன் கண்களின் வழிகள், உன் வாயின் வழிகள், உன் நடத்தையின் வழிகள் ஆண்டவருடைய பார்வையில செம்மையா இருக்குமானா, உன் கிரியைகள் ஆண்டவருடைய பார்வையில செம்மையானவளா இருக்குமானா, உன் பேச்சு ஆண்டவருடைய பார்வையில செம்மையா இருக்குமான்னு சொன்னால், உன் கிரியைகள் கர்த்தருடைய பார்வையில ஆண்டவருக்கு பிரியமா நேர்த்தியா செம்மையும் அது நன்மையாவும் இருக்கும் என்று சொன்னால் அவளே இந்த பூமியில சுகமாய் வந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கை, இந்த மாலையில உங்க குடும்பம் வருகிற நாட்களிலே இதுவரை வாழ்ந்தது போதும், இனி வர நாட்களிலே ஆண்டவர் நாங்கள் சுகமாய் என் ஆத்துமா வாழ்வதை போல நாங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் விடுதலையோடு தத்தளிப்பு அனுபவம் இல்லாம
ஆசீர்வாதமா சந்தோஷமா வாழ வேண்டும் என்று சொன்னா நீ செய்வன இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய பார்வையில உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுமா, செம்மையா இருக்கணுமா. அல்லேலூயா. சற்று ஆராய்ந்து பாரு சகோதரியே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே. இந்த மாலவில் ஒரு சிறு கூட்டம் தான், ஒரு சின்ன கூட்டம் தான் இது. உங்களை ஆராய்ந்து பாரு. உங்கள் வழி, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானா, சாத்தானா இருந்தாலும் கூட, சத்ருவா இருந்தா கூட அவன் உன்னுடைய வழிக்கு வந்துடுவான், உன்னண்டை நெருங்கி வருவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வழி, இந்த மாலவில் உன்னுடைய வாழ்க்கையின் வழி, உன்னுடைய ஊழிய பாதையின் வழி, வேலை பாதையின் வழி தெய்வத்துக்கு நன்மையும் செம்மையுமா இருக்கிறதா? ஏன் ஆசீர்வாதம் வரவில்லை? ஏன் காரியம் கைகூடி வரவில்லை? ஏன் அற்புதம் இதுவரை நடக்கவில்லை? ஏன் அதிசயங்களை காண முடியவில்லை? ஏன் பரலோக ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை? நீங்களோ ஒன்றுக்கும் குறைவில்லவரா இராமல் சொன்ன தெய்வம், ஆனா உங்க வாழ்க்கை ஏன் இன்று வரை குறையாக இருக்கிறது? ஏன் ஏற்ற துணை, ஏன் பிள்ளை பாக்கியம் இல்லை, ஏன் செழிப்பு இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் விடுதலை? காரணம் என்னுடைய வழி அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் வழி தெய்வத்துக்கு பிரியமாய் ஆண்டவருடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமா இருக்கிறதா? சகோதரனே, சகோதரி, இன்று இரவு நீ ஆராய்ந்து பா. இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்தருளும். வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், எசேக்கியா என்கிற ராஜா, யூதா தேசத்து ராஜா, தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா, தேவனுக்கு பயந்த ராஜா, ஊக்கமா ஜெபிக்கிற ஒரு ராஜா. அவன் தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது, தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஒழுங்கு செய்யும் போது, சகல பனி மூட்டுகளை ஆலயத்தை விட்டு வெளியே துரத்தும் பொழுது, தேவ ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை சேவிக்க, கர்த்தரை துதிக்க, வானத்தையும் பூமியை படைத்த அந்த மகா உன்னதமான தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் சுகந்த வாசனையும் செலுத்தத்தக்கதான யூதா தேசத்து ஜனங்களை கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல, கர்த்தரை ஆராதனைக்கு அடுத்த காரியத்துல, தேவாலயத்துக்கு உட்பட்ட காரியத்துல ஒழுங்குபடுத்தும் போது எவையெல்லாம் அவர் செய்ய துவங்கினாரோ, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல எவையெல்லாம் செய்ய தொடங்கினாரோ, கர்த்தருடைய ஊழியத்துல அல்லது சேவையில மக்கள் மத்தியில எவையெல்லாம் செய்ய துவங்கினாரோ அவையெல்லாவற்றையும் உள்ளத்திலாட மன ஊத்தமா செய்து ஆண்டுடைய பார்வையில செம்மையும் நன்மையுமா செய்தானாம். ஆகவேதான் எசேக்கியா அவன் கேட்டதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. கோரேஸ் ராஜா, இதெல்லாம் சரித்திரம். பெர்சியா தேசத்து ராஜா சரித்திரம் சங்கீதம் சொல்லுகிறது, ஏசியா சொல்லுகிறது. ஏசியா 45ஆம் அதிகாரத்துல இந்த ராஜா கர்த்தருக்கு பிரியமானவன் ராஜா. தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ, ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியமோ, தேவன் சொல்லுகிறபடியே அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்து முடிப்பானா. இந்த ராஜாவுடைய வழி, இந்த ராஜாவுடைய கிரியை, இந்த ராஜாவுடைய செயல் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையா இருந்தது, ஆண்டவருடைய பார்வைக்கு வெளிச்சமாய் உண்மையாய் இருந்தது. ஆகவேதான் இந்த கோரேஸ் ராஜாவை பார்த்து தேவனுக்கு கர்த்தர் சொன்னா, கோரேஸ் ராஜாவாகிய ராஜாவே, இதோ உனக்கு முன்னே அடைக்கப்படுகிற, இதோ உனக்கு முன்னே பூட்டப்பட்டிருக்கிற வாசல் இப்போது திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உனக்கு முன்னே பூட்டப்பட்டிருக்கிற வாசல், உனக்கு முன்னே அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் இன்று உனக்கு திறக்கப்படும் என்று சொன்னா, இதோ உனக்கு முன்னே நான் சொல்லுகிறேன். கோணலா இருக்கட்டும், அது தடையா இருக்கட்டும், அது வெண்கலமா இருக்கட்டும், அது இருமை போல உறுதியா இருக்கட்டும், வெண்கலமா இருந்தாலும் இருமா இருந்தாலும் வெண்கலத்தையும் இருமையும் உடைத்து முறித்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்று சொன்னா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலவில் 2009ஆம் ஆண்டு ஆண்டவரே எனக்கு முன்னேறு, என் வாழ்க்கையில தடையை போல வாசல் பூட்டப்பட்டிருக்குது ஆண்டவரே, ஆசீர்வாதம் வராதபடிக்கு, ஆண்டவரே நன்மைகள் வராதபடிக்கு, சுகம் வராதபடிக்கு, விடுதலை வராதபடிக்கு, லாபகாரம் வராதபடிக்கு, பிள்ளை பெற முடியாதபடிக்கு, திருமண வாழ்க்கை கூட முடியாதபடிக்கு, வேலை கிடைக்க முடியாதபடிக்கு, குடும்பத்திலே ஆத்மா வாழ்வது எல்லாவற்றில் நாங்களும் எல்லாவற்றும் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியாதபடிக்கு தடையாய் அநேக வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாதபடிக்கு, ஆத்மா
ஆத்மா பாரம் கொள்ள முடியாதபடிக்கு, ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியாதபடிக்கு, ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, உம்மை ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு, உம்மை தேட முடியாதபடிக்கு எத்தனையோ வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. இன்றிரவு இந்த பூட்டப்பட்டிருக்கிற வாசலை ஆண்டவரே உடைத்து நொறுக்கி ஆசீர்வாதமாக நீ வழியில திறக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்ல கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்றைக்கு கோரஸ் ராஜாவுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அந்த கோரஸ் ராஜாவுடைய கிரியைகள் ஆண்டுடைய பார்வையில செம்மையா இருந்தது. ஆண்டுடைய பார்வையிலே அவருடைய கிரியைகளும் அவன் வழிகளும் நன்மையாக காணப்பட்டது. ஆகவேதான் கோரஸை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கோரஸ் ராஜாவே, இதோ உனக்கு முன்னே நான் போறேன். வாசல் பூட்டப்படாதிருக்க கடவுது. ஏசியா 45 இடத்துல அந்த முதல் வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் வசனம். கோரஸுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்த ராஜாக்கள் இடைகளை கட்டவிழ்ப்பேன். இதோ அவனுக்கு முன்பு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. போதும், அந்த கதவுகள் திறந்து வைத்திருக்கபடிக்கு. ஹல்லேலூயா. யாருக்கு சொன்னா? கோரஸுடைய மன்னன் ராஜா தான். ஆனா தேவனுக்கு பிரியமான அந்த 45ஆம் அதிகாரம் முதல் வசனம், அதுக்கு மேல வசனம் 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த கோரஸ் ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? இந்த ராஜா கர்த்தருக்கு பிரியமானவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தானாம். இன்றைக்கு உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானா, அருமை தாயே, உன் ஜெபிக்கிற ஜெபத்தின் வழி, உன் விசுவாசத்தின் வழி, உன் நம்பிக்கையின் வழி, கர்த்தரை தேடுகிற விதம், கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை வழி, கர்த்தருக்காக ஓடி பிரயாசப்படுகிற வழி, கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமா வாழுகிற வழி, அந்த வழியில் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானா, ஆண்டவருடைய பார்வைக்கு உங்களை ஜெபம், உங்களை பிரயாசம், உங்களை கண்ணி, உங்களை முயற்சி, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஆராதனை கிரியைகள், இவைகள் ஆவிக்குரிய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமா செம்மையும் நன்மையுமா இருக்கும் என்று சொன்னார். இன்றிரவே இதோ உங்க முன்னே பூட்டப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்பட்டிருக்க சேனை கத்த சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க விசுவாசிக்கிறவர்கள். ஓ, இன்றிரவு கர்த்தர் எனக்கு முன்பே பூட்டப்பட்டிருக்கிற வாசலை திறக்க போகிறார். இன்றிரவு அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை கர்த்தர் திறக்கப்பட போகிறார். எனக்கு முன்னே வெண்கலத்தை போல, இருமை போல, வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பலை போல தடைகளா இருந்தாலும் என் ஆண்டவரை கர்த்தர் கரங்களை தட்டி கொண்டே இருப்போம், கரங்களை தட்டி கொண்டே இருப்போம். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். நீங்கள் விசுவாசத்தால் இன்றிரவு ஒரு விடுதலை, நீங்கள் நம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினால் இன்றிரவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை முன்னே செல்வாராக. ஓ, கோரஸ் ராஜாவுக்கு முன்னே தேவன் சென்று எப்படி தடைகளை உடைத்து முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, இன்றிரவு கர்த்தர் கொடுக்க வல்லவர் இருக்கார். சகோதரே, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ, அது எவ்விதமான தடையா இருக்கலாம். பெரிய வேதம் சொல்லுது, எருசலேமே நீ ஏன் கலங்குகிறாய்? சீயோன் குமாரத்தியே நீ ஏன் கலங்குகிறாய்? ஓ, நீ ஏன் அழுகிறாய்? ஏன் தயங்குகிறாய்? செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வமே நீ ஏமாத்திரம். ஹல்லேலூயா சந்தனா காமா. ஓ, பெரிய பர்வதமே நீ என் தாசனாகிய செருபாபேல் முன்பதாக நீ ஏமாத்திரம். கர்த்தர் அந்த பெரிய கல்லை நசுக்க வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலையிலே உங்களுடைய தடைகள் ஒரு பெரிய பர்வதத்தை போல இருக்கலாம். No matter how big your problem, doesn't matter how great how strong your problem, எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பரவாயில்ல. கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், சரீரத்தில் சுகவீனங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், சாபம் உங்களுக்கு வீட்டை கட்டி ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். தடைகள் எதை எடுத்த தடை 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 கொண்டு தடை என்பது ஒரு விதமான சாபம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றிரவு உங்கள் மகனுடைய வாழ்க்கையை சுக வாழ்வை கொடுப்பார். இன்றிரவு கர்த்தர் உங்கள் மகனுடைய வாழ்க்கை ஒரு சுக வாழ்வை கர்த்தர் துளிக்க பண்ணுவா. அவர் உங்களை முன்னே சொல்லட்டும். கர்த்தர் உங்களை முன்னே சொல்லட்டும். சகோதரி, கர்த்தர் உங்களை முன்னே சொல்லட்டும். தாயை, கர்த்தர் உங்களை முன்னே சொல்லட்டும். இந்த இயேசுவே எனக்குள்ளே ஆண்டவரே எங்களை முன்னே செல்லும். அன்றைக்கு கோரஸ் ராஜாவுக்கு முன்பதாக சென்று, கோரஸ் ராஜாவே, இந்த பூமியிலே நீ சுகமாய் இருக்க வேண்டும், நீ சுகமாய் வாழ வேண்டும், நீ நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக நான் இறங்கி வந்து இதோ உனக்கு முன்னே நான் செல்லுகிற மகனே, உனக்கு முன்னே அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் இன்று முதல் திறக்கப்பட்டிருப்பதாக. வெண்கல கதவா கலங்கவே கலங்காது, இரும்பு தாழ்பாலா கலங்கவே கலங்காது. அது மந்திரமா, பில்லிசனமா, வியாதியா, சாபமா, தடையா, சத்ருவா, மனிதனா, ஓ கவலையப்படாது.
நான் உனக்கு முன்னே சொல்ல அவை உடைக்க போகிறேன், அவைகளை தகர்க்க போகிறேன். நான் உனக்கு பொக்கிஷங்களையும் ஒளிப்புறத்தில் பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் உனக்கு இப்போது கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது குறி சொல்லி முடிக்கின்றேன். காயி யோவான் சொன்னார், உன் ஆத்மா வாழ்வதற்பா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். இதான் தேவ சித்தம். உங்களை குறித்து தேவ சித்தம். இந்த பூமியில யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த பூமியில யாரெல்லாம் இயேசு நாமத்தை நம்பி, யாரெல்லாம் இந்த பூமியில இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு, யாரெல்லாம் இயேசு உள்ளத்துல வைத்துக் கொண்டு முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களை குறித்து தேவ சித்தம் இந்த பூமியில நீ சுகமான வாழ்வை வாழ வேண்டும். ஆமென். தத்தளிக்கப்படுகிற வாழ்க்கை வேண்டும். வேதனைகளும் துக்கங்களும் கஷ்டங்களும் வறட்சிகளும் சாபங்களும் தடைகளும் முள்ளும் குருடுமான அந்த வாழ்க்கை வேண்டாம். அப்படின்னா நான் சுகமாய் வாழ வேண்டும். அதுக்கு மூன்றாவது படி என்ன? இஸ்ரவேலே சுகமாய் நன்றாய் இருக்க வேண்டும் என வேதம் சொல்லி இருக்குது. அப்படின்னா அதுக்கு அடுத்த படி என்ன? அதே அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது 24வது வசனத்துல. யாரா வாசிக்க முடிந்த வாசிக்கல? நான் வாசிக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 24. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கு, இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றாயிருப்பதற்கு, என்னாலும் சுகவாழ்வோடு வாழ்வதற்கு, வாழ்க்கையில பூமியில இப்போது உயிரோடு இருக்கிறது போல இனி வர நாட்களை என்னாலும் நீங்கள் என்றைக்கும் சுகமான வாழ்வு வாழ்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. இந்த தேவனுக்கு பயந்து எல்லா கட்டளை செய்யவும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட இது கட்டளை. ஆமென். பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வதை போல, சகோதரனே சகோதரியே, உன் ஆத்துமா வாழ்வதை போல இந்த பூமியிலே நீங்கள் உங்கள் குடும்பமும் என்றென்றைக்கும் இப்போது இருக்கிறதை போல என்றென்றைக்கும் என்னாலும் சுகத்தோடு சுகவாழ்வோடு வாழுவதற்கு அடுத்த குறிப்பு என்ன சொல்லுகிறது? இந்த தேவனாகிய கர்த்தரை, இந்த தேவனை கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் வருவதில்லை? காரணம் அநேக தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன? நீதிமொழிகள் 13:8 சொல்லுகிறது, தீமைகளை விட்டு விலகணும். ஓ, தீமையை விட்டு விலகணும், பாவத்தை விட்டு விலகணும், பொல்லாத காரியங்களை கூட்டி விலகணும், அருவருப்பை விட்டு விலகணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எவையெல்லாம் உங்க ஜீவிதத்தில் சகோதரனே சகோதரியே, இந்த இரவு எவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உனக்குள் இருக்கிறதோ, அருமை தாயே, எந்த வித அடிமைத்தனத்தில் இருக்கிறாய்? சகோதரன், எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாய்? எந்த பாவத்திலே, எந்த இச்சைகளிலே, எந்த பாவ போராட்டத்திலே, எந்த மாம்சத்தின் கிரியிலே நீ அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இந்த இரவு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்க முடியாததுக்கு காரணம் உன்னுடைய ரகசிய பாவங்களே, உன்னுடைய பலவீனமே, உன்னுடைய அக்கிரமங்களே, உன்னுடைய காரியங்களே, உன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளே, உன்னுடைய கண்களின் இச்சைகளே, உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலே, உன்னுடைய காரியங்களே இந்த பூமியில நீ சுகமாய் வாழ்ந்திருக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எவையெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கிறதோ, எவையெல்லாம் தெய்வத்துக்கு பிடிக்காத காரியம் இருக்கிறதோ, எவையெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பாய் தோன்றுகிறதோ, வேண்டாததாய் தோன்றுகிறதோ, பாவமாய் தோன்றுகிறதோ, பிடிக்காத தோன்றுகிறதோ, தீமையை பொல்லாததை பொல்லாங்க விட்டு விலகி தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படி வாழவையானால் இந்த பூமியில நீ உன் ஆத்மா வாழ்வதை போலவே என்றென்றைக்கும் சுகமாய் வாழ்வாய். அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கை இந்த மாலவில்லை? ஆண்டவரே, எங்க வாழ்க்கை எத்தனையோ வருஷம் தத்தளித்துக் கொண்டிருந்த ஆண்டவரே, வேலை இல்லாத பிரச்சனைகள், கடன் தொல்லையினால் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வியாதி மேல வியாதி, பலவீனத்து மேல பலவீனம், நன்மைகள் வரல, தோல்வி, கஷ்டம், சஞ்சலம், சாபங்கள், எத்தனையோ வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறனே, யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கலங்கி கொடுக்க தாயே, சகோதரனே சகோதரியே, இந்த மாலவில்லை ஆண்டு சொல்லி இருக்கிறா,
அந்த நோட்டீஸ்ல மேல போட்ட வசனம் அருமையான ஒரு வசனம். ஆண்டவருடைய சித்தம் அதுதான். பிதாவாக தேவ சித்தம் உங்களை குறித்து நம்மை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும்